ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நான்வெஜ்ஜுக்கு வெஜிடேரியனுக்கு எல்லாத்துக்குமே இதே மிளகாய்த்தூள் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். காய் வந்து பொரியலுக்கு, வறுக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, சாம்பார் எல்லா குழம்புமே நீங்கள் வந்து இந்த மிளகாய்த்தூள் இருந்தால் போதும், சூப்பராக வந்து வச்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மிளகாய்த்தூளுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸ் தான், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மிளகாய்த்தூளுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன். என்னென்னலாம் வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க. நீட்டு மிளகாய் 1.25 கிலோ, 1 கிலோ வந்து தனியா, 100 கிராம் மிளகு, 100 கிராம் வெந்தயம், 100 கிராம் சீரகம், 50 கிராம் விரலி மஞ்சள். இப்போ இது கூட ஒரு 2 கட்டை அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு, கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம மிளகாத்தூள் காய வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு பெரிய பேஷன் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கிலோ தனியா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 100 கிராம் சீரகம் சேர்த்துக்கலாம். இதிலேயே 100 கிராம் மிளகு சேர்த்துக்கலாம். 100 கிராம் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 50 கிராம் விரலி மஞ்சளையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல வந்து ஆடியோ வாய்ஸ் வந்து கிளியராக இல்லாதனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், சாரி. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கறனால நம்ம மிளகாய்த்தூள் நல்ல வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கறி குழம்புக்கும் இந்த குழம்பு தூள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்கறனால நம்மளுடைய குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் வரும், அதுக்காக தான் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ 2 ஸ்பூன் மட்டும் போடுங்க, போதும். இப்போ தாங்க நம்ம மிளகாத்தூளுக்கு முக்கியமான ஒரு வாசனை தரக்கூடிய பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை தான். கருவேப்பிலையை இந்த மாதிரி காம்போடவே சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்து மிளகாத்தூள் அரைச்சி பாருங்கள். குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும், குழம்பும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் வந்து சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தான். நம்ம மிளகாத்தூள் காய வைக்கும் போதே இந்த தனியா கூட ஒரு கைப்பிடி பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து கல்லுப்பு நம்ம தனியா கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வைக்கணும். அவ்வளோதான் நம்ம தனியா கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள். உப்பு நம்ம சேர்க்கறனால நம்ம மிளகாத்தூள் வந்து நாள் பட அது உப்பு வந்து அந்த மிளகாத்தூளில் ஊறி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அவ்வளோதாங்க. இந்த பொருளெல்லாம் நல்லா வெயிலில் 3லேருந்து 4 நாள் நல்லா காய வைங்க. மிளகாத்தூள் உடச்சி அப்படியே உடையணும், கிறிஸ்பியாக முறுக்கு மாதிரி. அந்த அளவுக்கு நல்லா வெயிலில் காய வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காய வச்சிருந்தா மிளகா தனியாலாம் வந்து சூப்பராக வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக மொறுன்னு காஞ்சிருச்சு. இதுவும் நல்லா காஞ்சிருச்சு எல்லாமே. இது பாருங்கள், மிளகா நல்லா சூப்பராக வந்து காஞ்சிருச்சு. இன்றைக்கி இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகாத்தூள் அரைச்சதுக்கப்புறமா அந்த மிஷினோட சூடு வந்து மிளகாத்தூளில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அங்கேயே ஸ்லாப்பில் கொட்டி நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டப்பாவில் போட்டு கொண்டு போங்க. இல்லை அப்படின்னா உங்கள் மிளகாத்தூள் வந்து கண்டிப்பாக கலர் மாறிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மிளகாத்தூள் வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி மிளகாத்தூள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.